வணக்கம். திரும்பவும் நம்ம ரவி டிடிஎஸ்வுடன் சிறு கலந்துரையாடல். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. வேதா இல்லம் இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அங்கே போயிட்டு ஒரு வாழ்த்து மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஒரு 4 தடவை நான் இந்த இல்லத்துக்கு 4 தடவை ஆரம்பத்தில் தான் அவருடைய நினைவுகள்லாம் பகிர்ந்திருக்காரு. என்னோட கேள்வி என்னன்னா 2 கேள்வி. ஃபஸ்ட்டு, ஆண்டவனாலையும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2-3 இடங்களில் திரும்பவும் அந்த அம்மாவை பாராட்டி பேசியிருக்காரு. அது கூட பிரச்சனை இல்லை. இப்போது அரசியல் விட்டு ஒதுங்கிட்டேன்னு சொன்னவர் எதையுமே அவர் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நபர் கிடையாது. இப்போது வீடு தேடி போய் செஞ்சுட்டு வர்றதுக்கான காரணம் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுத்து ஏதாவது செய்ய போகிறாரா? இல்லை, தன் பக்கம் இழுத்துறதுக்காக அவர் எதுவும் பண்ண மாட்டார். யார் பக்கம் இழுப்பதற்காக அதை பண்ணுறாருங்கிற சந்தேகம்தான் ஒரு 2 வருடமாக எனக்கு இருக்குது. நான் ஒரு 40-45 வருட ரஜினி ரசிகன். ரஜினியை இப்படி தான் பேசுவார், இப்படி தான் கொண்டு போவார், இதைத்தான் செய்வாருன்னு தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு கூர்ந்து கவனிச்சுவேன். சொல்லப்போனால் அவர் செய்த 90% நல்ல விஷயங்கள் யாருக்குமே தெரியாது, பயனாளிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு மனிதன் அடிப்படையில். ஆனால் இப்போ ஒரு 2 வருஷமாக எனக்கு என்னென்னா, ஆரம்பத்துலேருந்தே இவர் திமுகவுக்கு தான் எல்லாம் பண்ணியிருக்காரோ, அவர் மரியாதையினால் மசிஞ்சு போகிற கதையெல்லாம் அவர் ரஜினி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பட் மரியாதையினால் பண்ணிட்டாரா, இல்லை கலைஞர் மேலே இருக்கிற மரியாதையினால் பண்ணிட்டாரா? அவர் எதிர்த்ததெல்லாம் யாருக்காக? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அவருடைய எல்லா எதிர்ப்பையும் நீங்கள் அதிமுக நோக்கி தான் நீங்கள் திசை திருப்பி கொண்டு போக முடியும். ஆமாம். கந்தசஷ்டி கவசத்துக்கு பிறகு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல. சனாதன தர்மத்தை அடிப்பேன்னு சொல்லும் பொழுது அதற்கு எந்த குரலும் அவர் கொடுக்கல. பல விஷயங்கள் அவர் குரல் கொடுக்காமே தீர்க்கக்கூடிய வசதி உள்ளவர் தான்னாலும் இதுக்கு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கணும், விடலை. அது ஒரு ரஜினி ரசிகனாகவே எனக்கு இருக்கிற வருத்தம். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. நீங்கள் சொன்ன ஆண்டவனால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் 2004 தேர்தலில் வாஜ்பாய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் தன்னுடைய அரசியலை பேசினார். அந்த எலெக்ஷன் டைமில் அப்படி தான் பேசினார். அதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சிருக்கோம். இப்போ என்ன கேள்வின்னா, இவர் ஏன் அங்கே போனார்? அதிமுகவுக்கு திடீர்னு எதுக்காக இந்த நினைவாஞ்சல்? ஏன்னா கலைஞர் நினைவாஞ்சல் நடக்கும் பொழுது, அவர் இறந்து உடனே நடந்த ஒரு நினைவாஞ்சலி நிகழ்ச்சியின் போது இவர் எடப்பாடி ஐயாவையும் ஓபிஎஸ் ஐயாவையும் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்ன எம்ஜிஆரா, நீங்கள் என்ன ஜெயலலிதாவா? கலைஞர் தானே திமுகவை தொடங்கினார், அதனால தானே அதிமுக வந்தது, நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கணும், அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்திருக்கணும்னு அவர் சொன்னார். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷங்க, ஒரு மரியாதை தெரிவிச்சுட்டு வந்திருக்காருங்கிறதோட நம்ம நிறுத்திப்போம். ஜெயலலிதா அம்மா ரஜினிகாந்த் ரிலேஷன்ஷிப்பு கூட 1999 படையப்பா படத்திற்கு வந்த பிறகு கூட ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்குறவங்களுக்கு தான் படையப்பா ஹீரோயின் ஜெயலலிதாங்கிற மாதிரி தெரிஞ்சாங்க. பட் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதை எம்ஜிஆர் ரசிகன் எப்படி பார்க்க போகிறான் அப்படிங்கிறது தான். ஆமாம். ஜானகி அம்மாவுடைய அஞ்சல் நிகழ்ச்சிக்கும் ரஜினிகாந்த் பேசியிருக்கேன். ஸோ எம்ஜிஆர் ரசிகர்கள், அதாவது அதிமுக தொண்டர்களை ஏதோ ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு வரணும். எனக்கு ரஜினிகாந்த் ஐயா நல்ல மனிதன் தெரிஞ்சதுனால அவர் தேசிய நீரோட்டத்துக்குள்ளே கொண்டு வராருன்னு நான் நம்பினாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அண்டர் கரண்ட்டு இதெல்லாம் எங்கேயோ ஒரு எமிசரி வேலை நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம்தான். போயஸ் கார்டனில் இருக்காரு, பக்கத்தில் இருக்காரு, போயிட்டு வந்துட்டாருன்னு நீங்கள் சாதாரணமாக பேசிடுவீங்கன்னா பெட்டி செய்தி. பட் ரஜினி வாழ்க்கையில் பெட்டி செய்தியும் வந்ததில்லை, பெட்டி செய்தியும் வந்ததில்லை, பணம் வாங்கினாருன்னு வந்ததில்லை, சின்ன செய்தி வந்தோம். எங்கே போனாலும் அவரை தான் பெருசாக பேசுவாங்க. இப்போ ஆனால் அதிமுக தொண்டனை ஏன் கவரணும்? ஒரு பக்கம் இங்கே திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்க, பிஜேபி ஒன்று கவிடும், பிஜேபி ஒன்று சாப்பிட்ரும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. சிறுபான்மையினரை பார்த்து என்ன சொல்கிறாங்க திமுக, இவங்க 2 பேரும் ஒன்று தான், பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று தான், நீ உஷாராயிக்கோங்கிறாங்க. இந்த 2 வாக்கையும் திமுக தான் தனதாக்கி கொள்வதற்காக சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் நீங்கள் அதிமுக செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஓபிஎஸ் அது இதுன்னு பார்க்குறீங்க. அந்த நேற்றுக்கு எடப்பாடி ஐயா பேசின இனியும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைங்கிறதெல்லாமும் நீங்கள் பார்க்குறீங்க. ஏதோ அவங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் அதற்கு அந்த சண்டை போட வைக்கிற ஐபிஎல் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திமுக. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க சார். அதிமுக தொண்டன்கிறவன் உண்மையிலேயே அவனுக்கு அரசியல், அந்த அரசியலுக்குள்ளே போய் கொடி கட்டி அது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய நோக்கம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு திமுக பிடிக்காது. இவ்வளவுதான் சார். ஒரு வரியில் நீங்கள் அதிமுக தொண்டனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திமுக தீய சக்தி என்று நம்புவவன் அதிமுக தொண்டன். இவ்வளவுதான் அவன் குவாலிஃபிகேஷனை. அந்த ஒரு அற்புதமான ஸ்டாண்டில் இன்றைக்கும் நிற்கிறான்.
எம்ஜிஆர் அவர்களை அவன் தலைவனாக ஏற்றுக்கொண்டது கூட எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு அவமானம் ஆயிடுச்சு, அதனால எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டாங்கிறது எம்ஜிஆருடைய ரசிகர்கள். ஆனால் திமுகவில் எம்ஜிஆர் கருணாநிதி ஐயா பண்ணுறதெல்லாம் தவறு, அந்த குடும்பம் பண்ணுறதெல்லாம் தவறுன்னு சொல்லித்தான் அவனோட எண்ணமே எம்ஜிஆர் பக்கம் போச்சு. நான் சொல்கிறது ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு, கிட்டத்தட்ட 40% பாப்புலேஷனுக்கு. எம்ஜிஆர் அதிமுகவை எப்படி நடத்தினாருன்னு கேட்டால், இன்னைக்கு விஜய் எப்படி அரசியலை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி தான் அவர் அன்னைக்கு நடத்தினார். தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது வேணும், எனக்கு அரசியலில் ஆர்வம் இருக்குது, இதுதான் என்னுடைய விஜய் ஸ்டாண்டு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் ஆர்வம் கூட அவருக்கு கிடையாது. இப்போ விஜயை கம்பேர் பண்ணும்போது கிடையாது, அந்த செகண்ட் போர்ஷனும் கிடையாது. என்னுடைய ரசிகர்களை அவமானப்படுத்தப்பட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன், இதுதான் எம்ஜிஆர். அப்படித்தான் இந்த ரிஃப்டே தொடங்கிச்சு. அவர் கேட்டார், அமைச்சரவை வேணும்னு கேட்டார். கருணாநிதி ஐயா, நான்லாம் எம்பிஏ படிச்சிருக்கேன், நீ எம்பி கூட படிக்கல, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னாரு. வெளில வந்துட்டாருங்கிற வரலாறுலாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. எம்ஜிஆருக்கு அரசியல் நாட்டம் இருந்ததில்லை. எங்க சோ ஐயா சொல்லுவார், கணக்கு கேட்டபோது, எம்ஜிஆர் கணக்கு கேட்டபோது ஒரு 100 புத்தகத்தை கலைஞர் ஐயா எடுத்துக்கிட்டு போய் அன்பேவா ஷூட்டிங்லேயோ மற்ற ஷூட்டிங்லேயோ போய் கணக்கு பாருங்கன்னு சொன்னால், எம்ஜிஆர் ஐயா விடு, நீ போய் எத்தையோ பண்ணு, நான் கிளம்புறேன்ட்டு போகக்கூடிய பொசிஷனில் தான் அவர் இருந்தாருன்னு திரும்ப சொல்லுவாங்க. ஸோ எம்ஜிஆர் ஐயாவுடைய அதிமுகங்கிறது தொடங்கப்பட்டது இன்னைக்கு விஜயோடைய பொசிஷன் மாதிரி. ஆனால் எம்ஜிஆர் செய்த ஒரு அற்புதத்தை விஜய் நாளைக்கு செஞ்சணும். செய்யலைன்னா அவரால் எம்ஜிஆர் ஆக முடியாது, யாராலையும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அதாவது அறிவார்ந்தவர்களுக்குன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டுக்கொண்டார். அவங்க சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கிட்டு என்ன பண்ணாரு, என்ன பண்ணா நல்லதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணார். இவருக்கு இன்னும் அந்த குரூ ரெடி ஆகல. அது எம்ஜிஆரை பொறுத்து. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு பெரிய சக்தியாக பார்க்கணும். இன்னொரு 10 வருடம் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் திமுக வந்து ஒரு 12,000 கோடியை செலவு பண்ணி வாக்கு வாங்குற விஷயம்லாம் நடந்திருக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய அதிமுக அப்படிங்கிறது வந்து திருமாவளவனுக்கு 2016 ஒரு பொசிஷன் இருந்தது இல்லையா, அந்த பொசிஷன் தான் 83 to 89 ஜெயலலிதா அம்மா. அதாவது இந்த கட்சிக்கு பெரிய சக்தி இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. எம்ஜிஆருங்கிற கரிஷ்மா மட்டும் இந்த கட்சிக்கானது இல்லை. இவங்களுக்குள்ள உண்மையிலேயே ஒரு தேசிய சிந்தனை இருக்கு. இவங்களை சரியா பயன்படுத்தலைன்னா திமுகவை தடுக்கவே முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. திருமாவளவன் ஐயாவுக்கு 2016 அது இருந்தது. பட் அதுல இருந்து அவரால் வெளில வர முடியல. அது தோத்த உடனே, அந்த தேர்தல் தோத்த உடனேவே இன்னி வரைக்கும் அவர் வந்து கருத்தும் சொல்றாரு, கருத்தையும் மறுக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. இல்லை, நான் இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்காருங்கிற மாதிரி ஒரு திருமாவளவன் இருக்கிறதுனால தான் திருமாவளவன் இப்படியே இருக்காரு. ஜெயலலிதா அம்மா அப்படி இல்லை. 89 ஃபைட் பண்ணி அந்த திருநாவுக்கரசு அந்த மேட்டர்லாம் வந்து ஃபைட் பண்ணி 27 தொகுதிகளில் ஜெயிச்சு சட்டசபையில் வந்து அவமானப்படுத்தப்பட்ட பிறகு அந்த ஜெயலலிதா அம்மாங்கிற அந்த ஃபோர்ஸே வேற விதமாக மாறிடுச்சு. ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்லி 92லேருந்து 96 வரைக்கும் நிறைய தப்புகள் நடந்தது, மன்னிக்க முடியாத தப்புகள் நடந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அதுக்கு அவங்க தான் நேரடியாக சம்மந்தப்பட்டாங்களான்னு கேட்டால் நான் நிறையா மறுக்க முடியும். இன்னைக்கு அதை பேசி பிரயோஜனம் வரலாறு. ஆனால் 97க்கு பிறகு த வே ஷி கேம் பேக், ஏறத்தாழ 9 அடி ஆழத்தில் புதைச்சிட்டாங்க 96 தேர்தலில். பட்டுப்புடவையை காட்டி, செருப்பை காட்டி, பயங்கர ஊழல், 64 கோடி ஊழல் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி தோத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த 98ல் அப்படி பவுன்ஸ் பேக் பண்ணி பிஜேபியை கையில் வச்சுக்கிட்டு இத்தனை நாள் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸை புறந்தள்ளிட்டு வாஜ்பாயை சப்போர்ட் பண்ணி 98ல் பவுன்ஸ் பேக் பண்ணி ஜெயிச்சாங்க பாருங்க. அதுக்கப்புறத்துல இருந்து ஷி ஷோட் வாட் ஷி இஸ். நான் யாருங்கிறத, நான் ஒரு பதுமை இல்லை, நான் ஒரு மோனலிசா இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க புரிய வச்சாங்க. 98 to 2060 அவங்க மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நீங்கள் சொல்ல முடியாது. அது மழைநீர் விஷயமாக இருக்கட்டும், அல்லது சைக்கிள் கொடுத்து பெண்கள் படிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோட கிராமத்து கிராமத்து வெளில போகிறாங்க. எத்தனையோ இடத்துல சார்ஸ் இருக்காங்க, அன்றைக்கி இருந்தாங்க, சார் எல்லாமே இருந்தது. அத்தனை சாரை மீறி அந்த பொண்ணு படிச்சுட்டு வரணும், சைக்கிளில் போச்சுன்னா அது மாட்டுக்கு போகும், அது மாட்டுக்கு வரும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்த திட்டங்கள் எல்லாம். கலைஞர் ஐயா மாதிரி டிவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேபிளுக்கான அமௌண்ட்டை நான் வாங்கிக்கலாம், எப்படியா இருந்தாலும் பெரிய அமௌண்ட் வரும்னு நினைத்து அந்த மாதிரியான சிந்தனையில் கலைஞர் ஐயா அப்படி பண்ணான்னு சொல்ல அவங்க கூட இருந்தவங்க அப்படி தான் பண்ணாங்கிறதுக்காக சொல்கிறேன். பட் இவங்க அப்படி இல்லை. ஆடு கொடுப்பதா இருக்கட்டும், கோழி கொடுப்பதா இருக்கட்டும், மிக்சி கொடுப்பதா இருக்கட்டும், கிரைண்டர் கொடுப்பதா இருக்கட்டும், அந்த பெண்ணுங்கிற அந்த ஃபோக்கஸில் தான் கொடுத்தாங்க. அதனால தான் பெண்கள் வாக்குங்கிறத அவங்களால ரொம்ப, எம்ஜிஆருடைய பெண்கள் வாக்குங்கிறது ரசிகையா, ஜெயலலிதா அம்மாவுடைய பெண்கள் வாக்குங்கிறது சகோதரியா, அப்படி தான் அது டைவர்ட் ஆகி மேலே வந்தது.
ஆனால் இன்னைக்கு எடப்பாடி ஐயாவுடைய அதிமுக எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்டினுடைய நிலைமை மாதிரி ஆண்ட கட்சி எத்தனை வருடம் ஜோதிபாசு அப்படி அப்படி பேசி என்ன பிரயோஜனம்? வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு நீங்க கவுன்சில் எலெக்ஷன் கூட நிக்க முடியாது. யார் உங்களுக்கு ஜென்ம விரோதியோ காங்கிரஸ் அதோட கூட்டு சேரணும். ஜெயலலிதா அம்மா ஏறத்தாழ 92ல இருந்து காங்கிரஸை வந்து ஒதுக்கிட்டு 2016 வரைக்கும் காங்கிரஸ்ங்கிற ஒரு விஷயத்தையே தன்னுடைய இதுக்குள்ளே கொண்டு வராமல் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் எடப்பாடி ஐயாவுக்கு இன்னைக்கு நிலைமை என்ன? காங்கிரஸ் வந்துருவாங்க, மெகா கூட்டணி அமைஞ்சிரும். இது என்ன பொசிஷனு? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற நம்ம கம்யூனிஸ்டினுடைய நிலைமை மாதிரி தான் இருக்கேன், ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. இது எல்லாமே அதிமுக தொண்டனுக்கு சம்பந்தம் இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம். உங்களை வச்சு ராஜா மாதிரி வேஷம் போடலாம், பிச்சைக்கார மாதிரி வேஷமும் போடலாம். நீங்க தாங்கிற மாதிரி அந்த அதிமுக தொண்டன் அவன் தான். அவனுக்கு ஜெயலலிதா அம்மா நிறைய விஷயத்துல அந்த அந்த ஹிந்துத்துவ விஷயங்களா இருக்கட்டும், கரசேவைக்கு செங்கல் அனுப்பிய விஷயமா இருக்கட்டும், பக்தியை ஓப்பனா சொன்ன விஷயமா இருக்கட்டும், இவங்க மாதிரி சைடில் போய் பக்தி பண்ணுறது, ஒய்ஃபை பக்தி பண்ண வச்சுட்டு ஒரு அமைச்சரை கொடுத்து இந்த வேலையெல்லாம் இல்லாமல் ஓப்பனாக நேரடியாக அவங்க எதையுமே மறைமுகமாக நான் சொல்றதுல எல்லாம் 92 to 96 96 நீங்க மறந்துட்டு தான் நீங்க பேசணும். எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு இருள் இருக்கும். அந்த இருளை நீக்கிட்டு தான் நம்ம பேசணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி பேசுறதா இருந்ததுன்னா ராமர் கிருஷ்ணர் எல்லாருக்கும் அதே மாதிரியான இருள் நீக்கித்தான் நீங்க பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய அட்வான்டேஜ் என்னவாக இருந்ததுன்னா, திமுக தீய சக்தி பேசினா கருணாநிதி கருத்துக்கு மட்டும்தான் பதில் வரும், வேற யார் கருத்துக்கும் பதில் வராது. ஃபோக்கஸ் வில் பி கிளியர்லி ஆன். ஆனால் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சமூக வளர்ச்சியா இருக்கட்டும் அல்லது அவங்க இருந்த பொழுது இந்த என்டையர் தலித் என்று நீங்கள் அழைக்கின்ற அல்லது எஸ்சி எஸ்டின்னு சொல்ற அல்லது பட்டியல் இனத்தவர்கள் சொல்றடைய வாக்குகள் எல்லாமே ஜெயலலிதா வந்தது. இத்தனைக்கும் அவங்க அந்த பிராமணர் பிறப்பு, அந்த ஹிந்துத்துவா, அந்த சனாதனிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரிந்த உடனே வெறுக்கல. ஐயா அந்த அம்மா வேறப்பா, நாம இங்க திருமாவளவன்ட்ட போனோம் அப்படி நினைக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை தான் அவங்க கொடுத்தாங்க. அன்கம்பேரபிள். எம்ஜிஆர் அவர்கள் 14 வருடம் திமுகவை ஓட விரட்டினாருன்னு சரித்திரம் சொல்வீங்கன்னா, 80ல் அந்த ஆட்சியை கலைத்ததன் மூலமாக நீங்க தப்பு பண்ணீங்க. அதுல இருந்து அவர் பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு வந்தார். ஆனா நீங்க சின்னத்தையே பிளவுபடுத்திட்டாங்க. ஆமா, சின்னம் இல்லாம அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவை 98ல இருந்து 2004 வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 வருடம் ஜெயலலிதா அம்மா திட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஷீ லிட்ரலி ப்ரூவ்ட். இந்த திமுகங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. நீங்க உட்காந்துட்டு ரொம்ப சீரியஸா எஸ்எஸ்ஏ பத்தி பேசிட்டு இருப்பீங்க, மத்திய அரசு பணம் கொடுக்கணும், மாநில அரசு வாங்கணும்னு பேசிட்டு இருப்பீங்க. அவங்க சந்தில மும்மொழி ஆட்டோவை ஓட்டி கதையை டைவெர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. டேஞ்சரஸ் ஃபெலோஸுங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க, ஹேண்டில் பண்ற ஒரு விஷயத்திலையும். 2014 கூட இவங்க ஜெயிச்சிருந்தால், இங்க 39-0 எதிர்கட்சிக்கு ஜெயிச்சிருந்தா, இவங்க உண்மையிலே பிரதமர் ஆவதற்கான தகுதியும் திறனும் கொண்ட ஒருத்தரா வந்திருப்பாங்க. இன்சிடென்ட்லி ஆண்டவன் என்ன முடிவு பண்ணா, இல்லை மோடி வந்தால் தான் நாட்டுக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த முசாஃபர் நகர்ல ஒரு கலவரம் வந்தது. 72 தொகுதி உத்தரப்பிரதேசில் பிஜேபி வசம் போனதுனால அது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற அடிப்படைக்கு வந்துருச்சு. அதாவது யாருடைய தயவும் தேவைப்படாமல் ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய பொசிஷனை மோடி ஐயாவுக்கு ஆண்டவன் கொடுத்தான். அப்பதான் இந்த ஜெயலலிதாங்கிற ஃபேக்டர் வந்து நெகட்டாச்சு ஒழிய, அங்க மட்டும் அந்த 72 சீட்டுங்கிறது 30ஆவோ 20ஆவோ இருந்து இன்னொரு கட்சியை சேர்த்து தான் ஆட்சியை நடத்த முடியுங்கிற ஒரு நிலைமை மோடி வந்திருந்ததுன்னா அவர் ஜெயலலிதாவை தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாரு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க பதவியேற்ற போது வாழ்த்து தெரிவிக்கிறதும் போகிறதும் இந்த வேலையெல்லாம் பண்ணவங்க தான், ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த வாய்ப்பு தமிழ்நாடை விட்டு தள்ளி போச்சு. தமிழ்நாட்டை விட்டு அது தள்ளி போச்சே ஒழிய இந்தியாவுக்கு நல்லது தான் பண்ணிச்சு. ஏன்னா மோடிங்கிறவர் அடுத்த 11 வருடமா ஆட்சி செய்கிறாருங்கிறது. ஸோ அதிமுக அப்படின்னு நீங்க பேசுறதா இருந்தால் ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் நீங்க உண்மையிலேயே பாராட்டுதல்களை தெரிவிக்கணும். ஏன்னா எதையுமே ஒரு இரும்பு கடம் கொண்டாங்க. 3 வரியில சொல்லிடுறேன். எம்ஜிஆர் கிட்ட ஒரு வேலை ஆகணும்னு சொன்னால் உங்க கண்டென்ட்டை மட்டும்தான் பார்ப்பார். நீ என்ன சொல்ல வர்ற அவ்வளோதான் எம்ஜிஆர். நீ யாரு, நீ நம்பியாரா, நீ தேங்காய் சீனிவாசனா, அந்த கதையெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. யாரையுமே ஒரு வழி பண்ணிட முடியும்னு அவருக்கு தெரியும். பிகாஸ் தன்னம்பிக்கையோட இருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா அம்மா கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் சொல்லணும்னா உங்க இன்டென்ட் நேர்மையா இருந்தால் தான் பேசுவாங்க.
உங்கள் நோக்கம் தெளிவாக இருந்தால் தான் உங்கள் கருத்தை எனக்கு வேணும். உங்கள் நோக்கம் சரியில்லைன்னா உங்கள் கருத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்தது. பெண்ணுங்கிறதுனால ஒரு டிஸ்டன்ஸ் வந்தது. தனிமை விரும்பியான்னு கேட்டால் எம்ஜிஆரும் தனிமை விரும்பி தான். பகல் நேரத்தில் நிறைய ரசிகர்கள் இல்லைனாலும் வருவாங்கங்கிறத தவிர, ஜெயலலிதா அம்மா கிட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்தது காரணமே உன் இன்டென்ட் சரியில்லையா மீட்டிங்கே நடக்காது. நீ உதய திட்டத்தோட வரையா, பியூஷ் கோயலே சந்திக்க மாட்டேன். பியூஷ் கோயல் நல்லவர் எனக்கு தெரியும், ஆனால் அவன் இன்டென்ட் வந்து என்கிட்ட உதய திட்டத்தில் கையெழுத்து சந்திக்க மாட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருந்தது. பட் எடப்பாடி ஐயாவுக்கு தெரிய வேண்டியது தன்னுடைய எக்ஸ்டென்ட். அதிமுக என்பது 18 33 43 ஆக வேண்டியதா, ஆள வேண்டியதா, இல்லை சரிய வேண்டியதா, கூட்டணியை வந்து சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க கூடாதா, நான் வளரணுமா, இல்லை இப்படியே 2 இலையை வச்சுக்கிட்டு காலையில் ஒரு இலையில சாப்பாடு சாயங்காலம் ஒரு இலையில சாப்பாடுங்கிறதோட நான் உட்கார்ந்துடணுமாங்கிறத வந்து எக்ஸ்டென்ட் தெரியணும். அது தெரியலைன்னா அதிமுகவுடைய ஃபியூச்சர் வந்து எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு, ஜெயலலிதா சொல்லப்போனால் கருணாநிதி ஐயாவால் தான் உருவாக்கப்பட்டதே, அது வேற விஷயம். அது வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ ஜெயலலிதாவுக்கு உண்மையிலேயே எடப்பாடி ஐயா மலர் வளையம் வைத்து அல்லது மரியாதை செலுத்தணும்னு நினைத்தால், ரஜினிகாந்த் ஐயாவும் ஜெயலலிதா அம்மாங்கிற அந்த டால் ஃபிகர், அந்த படையப்பா கிளைமேக்ஸே உங்களுக்கு சொல்லிடும் அது எவ்வளோ பெரிய டால் ஃபிகர்னு. படையப்பா கதை வந்து பொன்னியின் செல்வன் கேரக்டர் தான், அந்த 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 கேரக்டர் தான், ஜெயலலிதா இல்லை. பட் அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அவர் எந்த அளவுக்கு மதிச்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதிமுக தன்னுடைய உயரம் தெரிந்து மேலே வரணும். அதுக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய ஆசி வேணும். ஆசி வேணும்னா இன்டென்ட் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஜெயலலிதா அம்மாட்ட கண்டென்ட் முக்கியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். இன்டென்ட் கரெக்டாக இருக்கணும், நல்லது நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்ததா இன்னொரு கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 3வது மொழி அது வந்து ஒரு பெரிய சுமை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது பல மொழி அவர் நடிக்காத மொழியே கிடையாதுன்னு சொல்லலாம் இந்தியாவில். இன்னொரு விஷயம், நீங்களே நிறைய இடத்துல அவர் பேசியிருக்கீங்க. இப்போ நம்ம முன்னாடி ஒரு இன்டர்வியூட என்ன சொன்னீங்கன்னா, கமல் வந்து திரைப்படம் டிவி வரும்போது ஒரு டெக்னாலஜி வளரும்போது இன்னொன்று வந்து அதை பயப்பட வேண்டியதே கிடையாது, இன்னும் மெருகேறும். ஓடிடி வரும்போதும் ஸோ அப்படி ஒரு ப்ராட் மைண்டாக திங்க் பண்ணுற ஒரு மனுஷன் இப்போ வந்து மொழி ஒரு சுமைன்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து மொழியை பற்றி பேசியிருக்க கூடாது. அந்த 480 பக்கம் தேசிய எஜுகேஷன் பாலிசி ஒழுங்காக படிச்சிருந்தாருன்னா அதில் மொழி 3வது மொழிங்கிறது வந்து எதுக்காக வந்தது, அதில் ஹிந்திங்கிறது வேலையே இல்லைங்கிறத அவர் புரிஞ்சிருப்பார். இப்போ அவர் சொல்ல வர்றது என்ன, 3வது மொழி அவசியம் இல்லை, சுமை, அது சுமை. அதாவது அந்த அவங்க படிக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போகிற பேக்கில் இன்னொரு பெரிய புக்கை வச்சிருவாங்க, அதனால வெயிட் எகிரிடும். இதான் அவர் சொல்ல வர்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்து. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய தட்டில் என்ன சாப்பாடு இருக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு பண்ண வேண்டும் அப்படின்னு கமலஹாசன் ஐயா எதுக்கு சொன்னார்? சம்பந்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு கொலை நடந்தது, அந்த கொலையை மாட்டுக்கறிக்கான கொலைன்னாங்க. ஒரு இடத்துல நடந்தது, அதற்கு பிறகு 2 இடத்துல நடந்தது. அது என்னவோ டெய்லி பிஜேபியில் இருக்கிறவங்களாம் குளிச்சுட்டு வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவனெல்லாம் வெட்டி போட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு கதையை சொன்னாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார், இன்னும் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் பேசுகிறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என் தட்டில் என்ன சாப்பாடு வேணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். அப்போ என் பேக்கில் எந்த மொழி புத்தகம் இருக்கணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்லை அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்க சொல்கிறேன். கருணாநிதி இது கமல் ஐயா முரண்படுறதுங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அவர் ஈவே ராமசாமி ஐயா பயங்கரமாக முரண்பட்டிருக்காரு. ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன். 30/5/1967 ஈவே ராமசாமி ஐயா விடுதலையில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, உருவ வழிபாடு கூடாது, நான் வந்து வேண்டாங்கிறேன், நீங்கள் ஆனால் புத்தருக்கு வந்து கோவில் கட்டி ஊதுவத்தியெல்லாம் வச்சு அவரை கடவுளாக்குறீங்க அப்படின்னு சொன்னார். எப்போ சொன்னார்? 1967. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 53க்கு போகும். அதே ஈவே ராமசாமி ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா, புத்த ஜெயந்தியை கொண்டாட பொம்மைகளை தயாரித்து கொள்ளுங்கள் சூத்திரர்களே, பஞ்சமர்களே தயாருங்கன்றார். யாரை சொல்றாரு? சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் சொல்றாரு. யாருடைய உருவ பொம்மையை? புத்தருடைய உருவ பொம்மையை தயாரிங்கன்னு எடுத்து சொல்றாரு. இப்படி தனக்குத்தானே முரண்படுகின்றதுங்கிறது வந்து ஈவே ராமசாமி கிட்டேருந்து கமல் கற்றுக்கிட்டாரா, இல்லை இப்படித்தான் ஆண்டவன் நம்ம முன்னாடி நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வந்து எப்போ பார்த்தாலும் முரண்பட்டு உங்களை குழப்பறதுங்கிறத பண்ணுவானாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கமலையா பேசினது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு மாநில அரசு தான் முடிவு பண்ணணும், நான் எந்த மொழியை கொடுக்க போகிறேன்னு. 3வது மொழியை கொடுங்கன்னு தான் உங்களுக்கு நம்ம சொல்கிற மொழியை எந்த மொழிங்கிறது மாநில அரசு தான் முடிவு பண்ணணும், மத்திய அரசு முடிவு பண்ண முடியாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதற்கான ஆசிரியர்களை தயார்படுத்தி அதற்கான இது புத்தகங்களை தயாரித்து கொடுக்க வேண்டியதும் மாநில அரசு தான். ஆனால் 3வது மொழியை நீங்கள் கொடுத்தா தான் நான் இந்த ஃபண்டை கொடுக்க முடியும்னு சொன்னது எதனாலன்னா, தேசிய கல்விக் கொள்கை எஸ்எஸ்ஏ வந்து வாஜ்பாய் ஐயா காலத்திலேருந்து இருக்குது. மத்திய அரசனுடைய பணம் தன்னுடைய 29% மத்திய அரசு இந்தியா பூரா கல்வியின் தரத்தை, ஏழை மாணவர்களின் கல்வியின் தரத்தை சிபிஎஸ்இ லெவலில் உயர்த்துவதற்காக அவங்க வந்து வாஜ்பாய் ஐயா பண்ணது. அதுக்கு முன்னாடி ஏன் பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி நடந்தது, அவங்க யாரும் படிக்கிறத பற்றி கவலைப்படலை, பாம்பாட்டிகளின் இந்த தேசம் இந்தியான்னு கதை விட்டுட்டு இருந்தவங்க வாஜ்பாய் இந்தியா வந்ததுக்கப்புறம் கொடுக்குறாரு. அப்போ இந்த எஸ்எஸ்ஏல வந்து இந்த புது எஜுகேஷன் பாலிசி, அதாவது தேசிய எஜுகேஷன் பாலிசி 2019 வரும்போது 3வது மொழியை கட்டாயமாக்குறாங்க. இதுக்கு முன்னாடியும் 3வது மொழி கட்டாயமா இருந்தது, இந்திங்கிற பேர்ல கட்டாயமா இருந்தது. அதனாலதான் நம்ம தண்டவாளம்லாம் தேடி எந்த ட்ரெயினும் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் படுத்தோம். ஆனா இப்ப இருக்கிறது வந்து 3வது மொழியாக இந்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்திய மொழி இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்துல ஒரு வந்து சேர்ந்துருது. அதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு பண்ணிட்டு நீங்க பணம் வாங்கலன்னு சொன்னா நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நியாயமான ஒரு விஷயம் தானே. ஸோ எதை சொல்லிவிட்டு நான் பணம் கொடுக்க வேண்டும் முடிவு பண்றாங்க. அப்போ என்னுடைய பேக்கில், குழந்தையை போட்டுக்கிற அந்த பேக்கில் எந்த மொழி வந்தால் நல்லதுங்கிறத மத்திய அரசு முடிவு பண்றது எதேச்சாதிகாரம் அல்ல. புரியுது. இந்தி மொழி கட்டாயங்கிறதுக்கும் இந்திய மொழி கட்டாயங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல கூட தப்பா புரியாத ஒரு வாசகம் அது அப்படிங்கிறத புரியுது. இப்போ 2 விதமா இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல வந்து இந்தி திணிப்புன்றத நிறைய பதில் வர வர இப்ப மாத்திட்டாங்க, 3வது மொழின்னு ஆக்கிட்டாங்க. 3வது மொழி அதுக்கப்புறம் திணிப்புன்றதை போய் சுமைன்னு ஆக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் நான் இந்தி திணிப்பு பதில் வர 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 அவங்களுக்கு பப்ளிக் மத்தியிலே ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. இந்தி எங்க சொன்னாங்க அப்படின்னு டக்குன்னு இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 3வது மொழி ஒரு சுமைன்னு. இப்போ 3வது மொழி தமிழகத்தில் எங்கேயுமே இல்லை, சிபிஎஸ்இ பாடத்தில் நடத்தியிருந்தாரு. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்க முடியுதுன்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வராங்களா அவங்க? முரண்பட்டதை பற்றி சொன்னேன் இல்லையா, ஈவே ராமசாமி எப்படி ஐயா எப்படி முரண்பட்டாரு, கமல் எப்படி முரண்படுறாரு. நீட் விஷயத்தில் +2 எக்ஸாமை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், இதானே திமுகவுடைய நிலைப்பாடு. இந்தியா பூரா என்ன முடிவு பண்ணாங்க, இத்தனை மெடிக்கல் காலேஜ் வருது, அந்தந்த கல்வி திட்டத்தை வச்சு பண்ண முடியாது, நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சுட்டு தான் நான் பண்ணுவேன். இப்போ சத்யராஜ் மிகப்பெரிய நடிகர், பாகுபலியில் அவரை கூப்பிடுறாங்க, ஆடிஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. இல்லைங்க, அவர் பெரிய நடிகருங்க, மொட்டை அடித்தா அவர் அப்படியே கட்டப்பா மாதிரி இருப்பாருன்ட்டு விட்டுருவாங்களா? கிடையாது. ஸோ அவங்க அந்த ஆடிஷன் மாதிரி தான் இந்த நீட் டெஸ்ட்டு வருது. இந்த நீட் டெஸ்ட்டுக்குன்னு நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு போகிறீங்க, அதுக்கு 2 லட்சமோ 2.5 லட்சமோ செலவு பண்ணுறீங்க. அப்போ திமுக என்ன சொல்லிச்சு, ஏழை மாணவர்கள் பணத்தை செலவு பண்ணி விட்டு தான் படிக்கணுமா? ஆமாம், ஏழை மாணவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ என்ன சொல்லுது, ஏழை மாணவர்களுக்கு இப்படித்தாங்க, பணக்காரர்களுக்கு மட்டும் அப்படி இருக்கட்டங்க. இந்த முரண்படுறதுனுடைய, அதாவது நகைமுரன்னு சொல்லுவாங்க, அந்த நகைமுரனுடைய உச்சகட்டம் இது. நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த நீட் வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்திலிருந்து யாரெல்லாம் மருத்துவர் ஆனாங்கன்னு பாருங்க. ஒரு 50 வருட வரலாறு எடுத்துக்கோங்க. இவங்க சமஸ்கிருதத்துக்கு போயிடுவாங்க, அதில் கொள்ளுப்பாட்டனுக்கெல்லாம் போகாத, நீ அப்பனுக்கும் தாத்தனுக்கும் வான்னு சொல்லிட்டு கூட்டு வந்து 1985 அல்லது 80 2016 வரைக்கும் மருத்துவரான லிஸ்ட் எடுங்க. கொழுத்த பணக்காரன் மருத்துவனாக இருப்பான், மெத்த படித்தவன் மருத்துவனாக இருப்பான். 98 98 வாங்கினா தான் மருத்துவன் ஆக முடியும். நீங்கள் பணக்காரனா இல்லைன்னா அவங்க கூட கேபிட்டேஷன், அவங்க கூட அரசு கல்லூரியில் ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா மெத்த பணக்காரனாக இருக்கணும். 2 கோடி 1 கோடி கொடுத்து ஜேபிஆர் ஐயாக்கிட்டையோ ஜெகத்ரட்சன் ஐயாக்கிட்டையோ யார்கிட்டையோ போய் கல்லூரியில் சீட்டு வாங்கணும். ஸோ நீங்கள் லிஸ்ட் எடுங்க, யாராவது 4 பேரை எனக்கு காட்டுங்க. 1980 2017 வரைக்கும் மருத்துவம் படித்த மாணவர்களோட லிஸ்ட் எடுத்துட்டு, இந்த 4 பேர் மெத்த படித்தவனும் இல்லைங்க, மெத்த பணக்காரனும் இல்லைங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்போ மெத்த படித்தவனுக்கும் கொழுத்த பணக்காரனுக்கு மட்டும் இருந்த ஒரு மருத்துவத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொண்டு வருவேன்னு சொன்னது தான் நீட்டு. அது ஏழைகளுக்காக கொண்டு போனது. அதே மாதிரி தான் இந்த 3வது மொழியும் உங்ககிட்ட கொண்டு வராங்க. ஐயா, 3வது மொழி நீ தேர்ந்தெடுத்துக்கோ. 2 காரணத்துக்காக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. என் தாய்மொழி தமிழ் இல்லை, நான் என்னங்க பண்ணணும்? தாய்மொழியில் படித்தா தானேங்க நான் நல்லா வர முடியும். நீங்கள் தானே சொல்கிறீங்க, நானும் ஏற்றுக்கிடுறேன். அப்போ என் தாய்மொழி தமிழ் இல்லை, நான் என்ன பண்ணணும்? நான் பார்டர் ஸ்டேட்டில் இருக்கேன், கரெக்டுங்களா? இப்போ நேர்மையாக எடுத்து சொல்கிறேன் இந்த விஷயம். அதே நீங்கள் 2017 அப்புறம் ஒரு லிஸ்ட் எடுங்க, இந்த நீட்டு மூலமாக வந்தவங்கள்ட்ட. அதில் நீங்கள் லிஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்கள், எங்கேயாவது மெத்த படித்தவன் மட்டும்தான் அங்கே மார்க் வாங்கியிருக்கானான்னு பாருங்கள். 2019 அப்புறம்
எடப்பாடி ஐயா வந்து 7.5% கொண்டு வந்துட்டார். 21க்கு அப்புறம் 7.5% கொண்டு வந்துட்டார். அதனால அரசு பள்ளிகளிலிருந்து வந்திருப்பாங்க. 18, 21 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க எங்கேயாவது மெத்த படித்தவன் மட்டும்தான் வந்திருக்கானா? கிடையாது. மொட்டை மாடியில் தெருவில் படித்தவன் எல்லாம் கூட அங்க மருத்துவத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க பேசுற எல்லாமே முரணின் உச்சகட்டம். நகைமுரண். ஒண்ணுக்கு மாத்தி ஒண்ணு கரெக்டா பேசுவாங்க. 8 வழி சாலை எதிர்கட்சியா இருக்கும்போது வரக்கூடாது, ஒரு சொட்டு நிலத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன், அப்படியே உல்டா பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 8 வழி சாலை ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காலையில ஒரு வடிவேல் ஒரு படத்துல காலையில குடிக்காம இருக்கும்போது அம்மா தாயே அப்படின்ட்டு சாயங்காலம் ஏய் கிளவின்னு அந்த ரேஞ்சு காமெடி எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதில்லை. இன்னொரு விஷயம் கமல் சார் பத்தி என்னன்னா, கொடி ஏத்திட்டு என்ன பேசியிருக்காருன்னா, ரசிகர்கள் வேற தொண்டர்கள் வேற. இப்போதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ கட்சியெல்லாம் கரைஞ்ச பிறகு புரிஞ்சுட்டேன். இதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் அங்கேருந்து வருது. தாவே காலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை தான் அவர் ரசிகர்னு சொல்றாரு, அதாவது எங்களால் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்களை தாக்குறாங்க. நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போதான் இவர் புரிஞ்சுக்கிறாரு. இல்ல அவர் நிறைய குழப்புவாருங்க. நீங்க சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதாவது ஏதாவது ஒரு சாப்பாடு வச்சா இது நீங்க வந்து டக்குன்னு சொல்லிடலாம், இதுதான் சாப்பாடுன்னு சொல்லிடலாம். சாம்பாரா ரசமானாவது நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனால் மேலே 1, 2, 3 தூவி இருப்பாங்க. இதை வச்சு தான் பண்ணோம்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் எதையுமே புரிந்துக்கொள்ள 20 வருடத்துக்கு முன்னாடியே நான் கட்சியை தொடங்கியிருக்கணும். யார் சொன்னா? இதே கமலஹாசன் ஐயா. யார் தடுத்தா? 2001 என்ன நடந்துருமா? எல்லாரும் போய் நெய்வேலியில் போராட்டம் நடத்துகிறாங்க. ரஜினி வந்து அதுக்கு போகலை. அடுத்த நாள் ரஜினி வந்து உண்ணாவிரதம் தனியாக நிற்கிறார். அப்போ கமலஹாசன் ஐயா அந்த உண்ணாவிரதத்தில் ரஜினியை சந்திச்சு வெளில வந்து என்ன பேசினாருன்னு கேளுங்க. இந்த அரசியல் எனக்கு தெரியாதுன்னாரு. இந்த அரசியல் எனக்கு தெரியாதுங்கிறதுக்கு பின்னாடி அவர் எங்கெல்லாம் வர்றாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சீன்லயே க்ளோஸ் அப் ஷாட் அதிகமாக வந்தால் கடைசியாக அவர் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும் ஹீரோயினை. ஸோ எங்களுக்கு இவர் என்ன பேசுறாருங்கிறது தெரியும். அதுக்கு தான் இந்த சீன் செட்டப்பே வரும். ஸோ இந்த அரசியல் தெரியாதுன்னு அவர் தான் சொன்னார். அந்த அரசியலை அவர் வெறுத்தார். வாரிசு அரசியலை அவர் வெறுத்தார். அதுக்கப்புறம் இப்போ கொண்டு போய் அடமானம் வச்சுட்டார். இதெல்லாம் விட்டுருங்க. ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது வந்து நான் அதிமுகவை பற்றி பேசும்போது உங்களுக்கு சொன்னேன். எம்ஜிஆர் அவர்கள் ரசிகனை ரசிகனாவே வச்சுக்கிட்டு தான் அரசியல் நடத்தினார். ஜெயலலிதா அம்மா தான் அவங்கள தொண்டனா மாற்றிக்கிட்டு அரசியல் நடத்தினாங்க. எடப்பாடி ஐயாவுக்கு அவர் யாருன்னே இப்போ புரியல, அதனால அவர் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாருன்னு சொன்னேன். இந்த மடை மாற்றம் அப்படிங்கிறது வந்து கமல் ரசிகனை பொறுத்த வரைக்கும் வேற ரூட்டு. இப்போ நீங்கள் ஒரு கமல் படத்தை பார்த்துட்டு வெளில வரணும்னு கேளுங்க, கமல் சார் மற்றவங்களாம் வேஸ்ட் சார்னு கூட கண்டிப்பா ஒரு ரசிகன் போயிட்டு எங்க ஆள் சூப்பருங்கன்னு சொல்றது இயல்பான ஒரு விஷயம். மற்றவன் வேஸ்ட்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். அனிருத் சரியா இசைமிக்கல சொல்லுவானா? கண்டிப்பா. இந்த படத்தை சங்கர் அப்படி எடுக்கல சொல்லுவானா? எல்லாத்துக்கும் இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை. கமல் ரசிகன் வெளில வரும்போது பயங்கரமா அந்த படத்தை பாராட்டுவான், 4 பேரையும் அதை திட்டுவான். எந்த ஒரு விஷயமாவது இப்படி நடக்கலையான்னு பாருங்க. பட் விஜய்க்கோ அஜித்துக்கோ ரஜினிக்கோ சினிமா ரசிகர்களுக்கோ எம்ஜிஆருக்கோ இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படின்னா, படத்தை பார்த்துட்டு வந்து சார் விஜய் சூப்பர் சார், பாட்டு எப்படி சார், அதெல்லாம் என்ன சார் விஜய் சூப்பர் சார், சார் நடனம் எப்படி சார், அதெல்லாம் விஜய் ஆடும்போது அவன் மேட்ரை சுற்றி எம்ஜிஆர் ரஜினி இப்படி தான் வரும். கமல் ரசிகர்கள் மட்டும்தான் பயங்கரமாக விமர்சனம்லாம் பண்ணுவாங்க. அந்த விமர்சன பார்வை உள்ள அந்த மிடில் கிளாஸினுடைய டிரான்சிஷன், ரசிகர்லேருந்து தொண்டருங்கிற டிரான்சிஷன் இவர் புரிஞ்சுக்கல. அந்த கோயம்புத்தூரில் ஒருத்தர் நிறுத்தி வச்சார் இல்லையா, மகேந்திரன், அவர் யாருன்னே அவருக்கு தெரியல. அவருடைய நோக்கம் என்னன்னே அவருக்கு தெரியல. அதனால தான் தோத்த உடனே அவர் போய் திமுகவில் சேர்ந்துட்டு இவர் திமுகவில் போய் அந்த ரிமோட்டையும் டிவியும் அடமானம் வைக்கும்போது அவர் தான் வரவேற்கிறார். யோ உன்னைய நான் தானே அமிச்சேன், நீயே என்னைய வர. ஸோ இவ்வளவு குழப்பம் வந்து கமலால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் என்ஜாய் பண்ணணும். நீங்கள் வந்து பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அனாவசியமாக குழப்பிக்க கூடாது. 4-5 படத்தில் என்ன பண்ணாருங்கிறத வச்சுலாம் முடிவு பண்ணக்கூடாது. என்னுடைய கேள்வி, கமல் தன்னுடைய அரசியலை இன்னும் சீரியஸாக எடுத்துக்கல. தன்னுடைய ரசிகன் விசிலைத்தான் குஞ்சுகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல தெரிந்த ஒரு தலைவன். அவருக்கு அவருடைய அரசியலை சீரியஸாக எடுத்துக்க தெரியல. அதனால தான் ராஜ்யசபாக்கு போனால் போகிறோம்னு அவர் நினைக்கிறாரு. அரசியலில் நேர்மையாக வரணும்னா நீங்கள் இங்கேருந்து தான் வரணும். ஏன்னா உங்ககிட்ட தொண்டர் இருக்கு. இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மாவோ ஜெயசங்கர் அம்மாவுக்கோ தொண்டர் கிடையாது, ரசிகனும் கிடையாது. அவங்க வரணும்னா ராஜ்யசபாவில் வரலாம், மன்மோகன் சிங் அப்படி வரலாம், எத்தனையோ பேர் அந்த மாதிரி வரலாம். ஆனால் நீங்களும் அப்படி வரக்கூடாது. ஸோ இவர் பிரச்சனை வந்து மையத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் வந்து யாரை தன்னுடைய எதிரியா நினைக்கிறாரு, எதை எதிரியா நினைக்கிறார், தன்னை தலைவன் நினைச்சுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுல இவருக்கு இருக்கிற குழப்பம் மட்டும்தான் ரொம்ப அதிகம்.
இப்படியே கொஞ்ச நாள் ஓடிச்சுன்னா எப்படியும் அவர் கடைசியாக ஒரு புக்கு எழுதுவார். அந்த புத்தகத்தில் எல்லாம் தெளிவாயிடும். மிக்க நன்றி ஜி. தேங்க்யூ.